Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம fast maths trick பார்க்க போறோம். இந்த நம்ம சேனல்ல பார்த்தீனா mathematics எப்படி ஈஸியா போடலாம், நிறைய mathematics tricks எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ஈஸியா எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின எல்லா மெத்தடும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மெத்தடோட பேர் வந்து lattice multiplication அப்படி சொல்றாங்க. அதாவது லைன் மூலமா பாக்ஸ் மூலமா நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். சரிங்களா? அந்த பாக்ஸ் எப்படி நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. முதல்ல வந்து என்ன நம்பர் மல்டிப்ளை பண்றேன் அப்படி சொல்றேன். 324 into 15. There are many methods. நம்ம நிறைய மெத்தட் பார்த்திருக்கோம். இது ஒரு மெத்தட். சரிங்களா? சரி, எப்படி ஒரு 3 டிஜிட் நம்பரையும் ஒரு 2 டிஜிட் நம்பரையும் நாம மல்டிப்ளை பண்ண போறோம் பார்க்கறோம். இது வந்து lattice multiplication அப்படின்றாங்க. பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து அந்த பாக்ஸ் நடுவுல நான் கோட் எல்லாம் போட்டுக்க போறேன். சரிங்களா? एक्चुअली வந்து இங்க பாருங்க எத்தனை டிஜிட் இருக்கு? இங்க ஒரு 3 டிஜிட் இருக்கு. எத்தனை டிஜிட் இருக்கு? 2 டிஜிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து 2 rows ஆக்கிக்கிறேன். அடுத்து 3 columns போட்டுக்கிறேன். 3 columns. அதனால இங்க ஒரு காலம், இங்க ஒரு காலம், இங்க ஒரு காலம் அப்படினு 3 columns நான் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த columns குள்ள வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி கிளியே உங்களுக்கு பார்க்க அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு அதுக்கான ஒரு என்ன சொல்றோம் நம்ம மேத்ஸ்ல சொல்லுவோம் இல்லையா, டயகனல். அந்த மாதிரி டயகனல் மாதிரி இங்க ஒரு லைன் போட்டுக்கிறேன். இங்க ஒரு டயகனல், அப்புறம் இங்க இந்த ஒரு டயகனல் போற மாதிரி இத எடுத்துட்டு ஸ்கேல்ல போடலாம். இங்க ஒரு டயகனல், இது நான் ரஃப்ல போட்டுக்கலையே, அதனால டயகனல் கொஞ்சம் இதா வருது. நம்ம அழகா பெர்ஃபெக்ட்டா நம்ம ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டோம்னா உங்களுக்கு கரெக்டா வரும் டயகனல். ஓகே, இந்த டயகனல் ரொம்ப ஈஸி. நம்ம கரெக்டாக ரஃப்ல கையில போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு நீட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டிருக்கேன். இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து போட்டுக்கலாம். இங்க பாருங்க, நான் சம் கொஞ்சம் அழிச்சு நம்ம பக்கத்துல கொஞ்சம் சின்னதா போட்டுக்கிறேன். ஸோ என்ன சம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 324 into 15 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க எத்தனை டிஜிட், இங்க 3 டிஜிட் இல்லையா, அந்த 3 டிஜிட் நம்ம எழுதுறோம் பாருங்க. இந்த 3 டிஜிட்ல இங்க எழுத பாருங்க 3, இங்க 2, இங்க 4. அதே மாதிரி இங்க எத்தனை டிஜிட் இருக்கு? 2 டிஜிட் இல்லையா, அந்த 2 டிஜிட் இந்த சைடு எழுதிக்கிறேன். 1, 5 எழுதிக்கிட்டு as usual நம்ம மல்டிப்ளை பண்ண தெரியுமா, அது மாதிரி ரொம்ப ஈஸியானதுதான். சாதாரண ஒரு 1 3s இங்க இருக்க ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ண போறோம். அது மாதிரி சரிங்களா? 1 3s 3 அப்படின்னு ஒரே ஒரு டிஜிட் நம்பர் வந்துச்சுன்னா கீழே போடுங்க 3. Actually 03 அப்படின்னு போடலாம் இல்லையா. 3 can be written as 03 எழுதலாம் இல்லையா, 2 டிஜிட்ல. அதனால இந்த 0 மேல போடலாம், கீழே 3 போடலாம். இல்லைன்னா அந்த 0 போடாம கூட விட்டுறலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, அடுத்து என்ன பண்ணணும் தெரியுமா, இங்க 1 இருக்கு இல்லையா, இங்க என்ன இருக்கு 2 இருக்கு. ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ணணும். சரி, 1 2s 2. ஸோ வெறும் 2 அதை நம்ம 02ன்னு போடலாம், இல்லை வெறும் 2 கூட கீழே போடலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி 1 4s 4. அதே மாதிரி பாருங்க, அடுத்து பாருங்க 5யும் 3யும் மல்டிப்ளை பண்ண போறோம். அதனால பாருங்க 5 3s 15. ஸோ 15னா ரெண்டு நம்பர் தான். ஸோ 1 இங்க போடுங்க, 5 இங்க போடுங்க. அடுத்து 5 2s 10 இல்லையா, அப்போ மேல 1 போடுங்க, கீழே 0 போடுங்க. அடுத்து 5 4s 20. 20ல 2 இங்க போடுங்க, 0 போடுங்க. அது 20ன்னு இருந்துச்சுன்னா மேல 2 போடுங்க, கீழே 0 போடுங்க. இது மாதிரி போட்டுக்கிட்டு இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க தெரியுமா, இதான் ஆன்சர்ஸ். எப்படின்னா டயகனல் இருக்கு இல்லையா, அந்த டயகனல் இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். சரிங்களா? எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா டயகனல் வடிவில் இங்க பாருங்க, இந்த டயகனல்ல இந்த இடத்துல என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணி எழுதணும். அதான் ஆன்சர். சரிங்களா? ஆன்சர் என்னது 0. அடுத்து பாருங்க, இந்த டயகனல்ல என்ன நம்பர் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ எல்லாம் ஆட் பண்ணலாமா? 2 4. சரிங்களா? பாருங்க 4 2 0 இங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா ஆன்சர் கிடைக்குது 6ன்னு கிடைக்குது. சரிங்களா? நம்ம டயகனல் இருக்கிற வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். சரிங்களா? இதை போடும்போது லைன் போயிடுச்சு, இந்த லைன் நம்ம இப்படி போட்டுக்கிறேன். ரைட், டயகனல் இருக்கிற நம்பரை நம்ம ஆட் பண்ணணும். சரி, இப்போ மறுபடியும் போட சொல்றேன் பாருங்க. டயகனல் இங்க என்ன இருக்கு பாருங்க, இந்த டயகனல்ல 5 இருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு, 0 இருக்கு. ஆட் பண்ணலாமா? அங்க ஒண்ணு ஆட் பண்ணல வரலாம். 5ம் 1ம் 6, 6ம் 2ம் 8. ஸோ ஆன்சர் என்னது 8. அடுத்து இங்க டயகனல் என்ன இருக்கு பாருங்க, இந்த டயகனல்ல 1 3 0. சரிங்களா? ஸோ ஆட் பண்ணா 4. அடுத்து இந்த டயகனல் இருக்கு 0. அந்த 0 போட்டால் ஒன்று தான், போடக்கூடிய ஒன்று தான் இல்லையா. ஸோ ஆன்சர் பாருங்க, இது ஆன்சர். நம்ம இந்தியன் சிஸ்டம் பிரகாரம் 3 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கமா போட்டீங்கன்னா 4860. ஸோ பாருங்க 324 15 கூட மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்குது ஆன்சர் 4860 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது இல்லையா. இது ரொம்ப ஈஸியான மெத்தட், சுலபமான வழி. நீங்க இந்த மெத்தட்ல கூட என்ன பண்ணலாம், சம்ஸ் போட ட்ரை பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த மல்டிப்ளிகேஷன் வே. இதெல்லாம் ஏஷியன்ட், அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி பழங்காலத்துல இருக்கிறவங்கலாம் போட்ட ஒரு மெத்தட் தான் அது. சரியா? மறுபடியும் ட்ரை பண்ணலாமா? மறுபடியும் ஒரு 4 டிஜிட் நம்பரையும் ஒரு 3 டிஜிட் நம்பரையும் நம்ம இதே மெத்தட் பிரகாரம் நம்ம போட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ என்ன நம்பர் ஃபர்ஸ்ட் நான் கணக்கு எழுதிக்கிறேன். 1342 into 643.
சரிங்களா? அப்போ பாருங்க இங்கே 4 டிஜிட் இருக்குது, இங்கே 3 டிஜிட் இருக்குது. அப்போ நம்ம முதல் பாக்ஸ் போட்டுக்கலாமா? ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன், இந்த பாக்ஸ் போட்டுக்கலாம், அப்படியே பாக்ஸ் போட்டுக்கலாம். சரிங்களா? போடலாம். போட்டுட்டு இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து நம்ம இங்கே 3 டிஜிட் இருக்கு இல்லையா, அப்போ 3 ரோஸாக எழுத போகிறோம். அதனால 3 ரோஸாக எழுத போகிறேன். 1 2 அந்த 3 ரோஸ் எழுது. அடுத்த காலம் எத்தனை காலம்னா இங்கே பாருங்க, இங்கே 3 டிஜிட் இருக்குல்ல, 3 ரோஸாக எழுதிருக்கோம். எத்தனை இருக்கு? 4 டிஜிட்ஸ் இருக்கு. அப்போ 4 காலம்ஸ் எழுத போகிறேன். சரிங்களா? அதனால தான் இங்கே ஒரு காலம், இங்கே ஒரு காலம், இங்கே ஒரு காலம். எங்கள் லைன் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த டயகனல்லாம் கரெக்டாக வரும். டயகனல் வரையலாமா? டயகனல் வரையலாம். இப்படி ஒரு டயகனல் எல்லாமே ஸ்கொயராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டயகனல் ஈஸியாக இருக்கும். சரி, இல்லைன்னா டயகனல் கொஞ்சம் கோணையாக தான் வரும். கோணையாக வந்து வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ரஃபாக தானே போடுறோம். உங்களுக்கு பாதி பாதி கூட போட்டுக்கலாம் டயகனல். உங்களுக்கு வரல அப்படின்னா பாதி பாதி கூட டயகனல் ஒரு பாக்ஸ் எடுத்து நம்ம பாதி பாதியாக உடச்சிக்கலாம். லைனாக கோடு போட வரலாம் கூட நம்ம அப்படியே உடச்சிக்கலாம், தப்பு இல்லை. பாருங்க, எல்லா பாக்ஸையும் நான் பாதி பாதியாக உடச்சிட்டேன். சரிங்களா? இப்போ அதோட வேல்யூ எப்படி எழுத போகிறேன் பாருங்க. இப்போ நான் கணக்கு கொஞ்சம் அழிச்சிக்கிறேன், கொஞ்சம் எங்கள் இடம் பத்தல. இங்கே பாருங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கணக்கில் வந்து 1342 into 643 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, 1 அங்கே எழுதிக்கிறேன், 1 இங்கே போட போகிறேன், 3 இங்கே போட போகிறேன், 4 இங்கே போட போகிறேன், 2 இங்கே போட போகிறேன். அதே மாதிரி இங்கே என்ன போட போகிறேன், 6 இங்கே வந்து 4 இங்கே வந்து 3 போட்டல. இப்போ நான் எப்படி மல்டிப்ளை பண்ணுறேன் பாருங்க, ரொம்ப ஈஸி மல்டிப்ளிகேஷன். 6ஐயும் 1ஐயும் பாருங்க, 6ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல போடணும். சரிங்களா? இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணணும். மறுபடியும் போட்டு காட்ட பாருங்க, இங்கே இருக்கிற 6ஐயும் இங்கே இருக்கிற 1ஐயும் மல்டிப்ளை பண்ணி இந்த டப்பாக்குள்ளே போடணும். போடலாமா? நம்ம எப்படி போடலாம் பாருங்க. 1 6 ஆர் 6, வெறும் 6 தானே இருக்கு. அப்போ வெறும் 6னா கீழே போட்டுக்கலாம், இல்லைன்னா அது 06 கூட எழுதிடலாம் நம்ம. அதே மாதிரி பாருங்க, 6 3s are 18. அடுத்து இங்கே இருக்கிற 6ஐயும் இங்கே இருக்கிற 4ஐயும் மல்டிப்ளை பண்ணி இந்த டப்பாவில் எழுத போகிறோம். எழுதலாமா? 6 4s are 24. அது எவ்வளோ ஈஸியாக எழுதலாம். அது மாதிரி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் ஈஸியாக செய்யலாம். அடுத்து பாருங்க, இங்கே இருக்கிற 6ஐயும் இங்கே இருக்கிற 2ஐயும் 6 2s are 12. அடுத்து 4ஐயும் 1ஐயும் 1 4s are 4. சரிங்களா? அப்போ 4னா 04 அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 4 3s are 12. அடுத்து 4 4s are 16. அடுத்து 4 2s are 8 08. அடுத்து பாருங்க, 1 3s are 3 அப்போ 03. அடுத்து 3 3s are 9 09. அடுத்து 3 4s are 12 1 2. 3 2s are 6. நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, சிம்பிளாக எப்படி 1 டிஜிட் எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டேபிள்ஸ் எல்லாம் நம்ம தொரோ பண்ணியிருக்கோம். டேபிள்ஸ் எல்லாம் தொரோ பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், இந்த டேபிளை நம்ம புட் அப் பண்ணலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, நம்ம டயகனலாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண ஆன்சர் கிடைக்க போகுது. இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் போட்டு காட்டுறேன் எது டயகனல் அப்படின்னு. ஓகே, ஒரு பெண் எடுத்துக்கிறேன். இதுதான் இங்கே இருக்க நம்பர், என்ன இருக்க நம்பர் 6. அதே மாதிரி இங்கே இருக்க நம்பர்லாம் ஆட் பண்ணுங்க. 2 8 ஆட் பண்ணுறது 10 இது மாதிரி நம்ம அதிகமாக வருது, 2 டிஜிட்டாக வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ணல. 10ன்னு வந்துச்சுன்னா நம்ம 0 மட்டும் இங்கே போட்டுக்கணும். 1 என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அடுத்த டிஜிட்டுக்கு கேரி பண்ணணும். கேரி பண்ணக்கூடிய நம்பர் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், சின்னதாக எழுத சொல்லியிருக்கேன். என்ன இருக்குங்களா, கேரி பண்ணுற நம்பரை சின்னதாக எழுதிக்கலாம். சரிங்களா? நான் போடும்போது என்னுடைய லைன் அழிஞ்சு போச்சு. ஸோ நான் லைன் மறுபடியும் போட்டுக்கிறேன். ஓகே, போட்டுக்கலையே. இப்போ பாருங்கள், 2ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 10. 10க்கு நான் 0 போட்டேன். மிச்சம் 1 இருக்குல்ல, அந்த 1 நான் கேரி பண்ணியிருக்கேன். நம்ம எதை கேரி பண்ணுறோமோ அந்த நம்பரை குட்டியாக பக்கத்தில் கொஞ்சம் மேலே சின்னதாக போட்டுக்கணும். அதை நம்ம கேரி பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்போது நம்ம அந்த நம்பர் என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் அடிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், அடுத்த டேங்கில் இருக்கிற நம்பர்லாம் நான் காட்ட பாருங்க. 9 1 இங்கே எழுதுற பாருங்க. நான் உங்களுக்கு அது வேறு சைடில் கூட காட்டுறேன், இது போட்டு காட்டுறேன், ஹைலைட் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? 9 1 6 0 2 இதெல்லாம் டயகனலாக இருக்குது பாருங்க. ஸோ இவங்க எல்லாரையும் நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ண போகிறேன். சரி, ஆட் பண்ணலாமா? 9 1 ஆட் பண்ணால் 10 10 6 ஆட் பண்ணால் 16 16 2 ஆட் பண்ணால் 18. ஆல்ரெடி 1 நம்மகிட்ட இருக்கா. ஸோ அந்த 1 நம்ம ஆட் பண்ணோம். சரிங்களா? ஸோ அந்த 1 ஆட் பண்ணால் 17 17 அந்த 1 எடுத்துட்டு 17க்கு 7 போடுங்க. மிச்சம் ரிமைனிங் 1 என்ன பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் கேரி பண்ணுங்க. இப்போ அடுத்து மறுபடியும் பாருங்கள், எது நம்ம மறுபடியும் பண்ணலாமா, 3ஐயும் 2 0ஐயும் 2ஐயும் 1ஐயும் 4ஐயும் 1ஐயும் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். 3 2 ஆட் பண்ணால் 5 5 1 ஆட் பண்ணால் 6 6 4 ஆட் பண்ணால் 10 10 1 ஆட் பண்ணால் 11. ஆல்ரெடி ஒரு 1 இருக்கா. ஸோ அதையும் ஆட் பண்ணால் 12 12க்கு 2 போடுங்க. ரிமைனிங் 1 அது சின்னதாக இங்கே வச்சுங்க. சரிங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து இருக்க நம்பர்ஸ் ஆட் பண்ணலாம். 0 4 1 8 2 நீங்கள் எல்லாரையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 4 1 ஆட் பண்ணால் 5 5 8 ஆட் பண்ணால் 13 13 2 ஆட் பண்ணால் 15. ஆல்ரெடி 1 இருக்கா, அதை போட்டிங்கன்னா 16 16க்கு 1 போடுங்க. மிச்சம் 16க்கு 6 போடுங்க. மிச்சம் ரிமைனிங் 1 இருக்குது. இப்போ அடுத்த டயகனல் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். 0
0 இருக்கு, 6 இருக்கு, 1 இருக்கு. ஆட் பண்ணுங்க 7. ஆல்ரெடி 1 இருக்கா, அதை ஆட் பண்ணா அர்த்தம் 8. இப்போ அடுத்த டைகனல் இருக்கு, 0 தான் இருக்கு. 0 போட்டாலும் 1 தான், பழக்கட்டி 1 தான். ஃப்ரண்ட்ல 0 போட்டாலும் 1 தான், பழக்கட்டி 1 தான். ஆன்சர் பாருங்க, இதான் ஆன்சர். சரிங்களா? நம்ம இந்தியன் சிஸ்டம் பிரகாரம் நம்ம என்ன பண்றோம்? இல்லைங்க, எனக்கு ஆன்சர் 18 19. சாரி, இங்க பாருங்க அடிஷனல் மிஸ்டேக் பண்ணிருக்கோம். 2 8 ஆட் பண்ணா 10 10க்கு 0 போட்டிருக்கோம். சரிங்களா? மிச்ச ரிமைனிங் 1 இருக்கு இல்லையா? மிச்ச ரிமைனிங் 1 இருக்கு. இங்க பாருங்க 9 1 ஆட் பண்ணா 10 10 6 ஆட் பண்ணா 16 16 2 ஆட் பண்ணா 18 18 கூட 1 ஆட் பண்ணா 19. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து 19 வரும். அதனால நம்ம ஆன்சர் இதுதான். நான் சரியாக கவனிக்கிறேன். அதெல்லாம் பாருங்க, நான் போட்டுடலாமா? என்ன ஆன்சர் பாருங்க, 3 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கமா போடணும், 2 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கமா போடணும். ஸோ ஆன்சர் வந்து 8,62,906. இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஒரு முறை செக் பண்ணிக்கணும். எப்பவுமே நம்ம போடும்போது இப்போ பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. என்ன பண்ணிட்டேன், இந்த 2 நான் ஆட் பண்ணாமல் விட்டுட்டு அப்படியே வந்து ஆட் பண்ணி 16 ரிமைனிங் 1 இருக்குது 17 அப்படின்னு நான் கணக்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன். எப்பவுமே கணக்கை நம்ம என்ன பண்ணணும், 1க்கு 2 முறை நம்ம என்ன பண்ணணும், கணக்கை நம்ம கரெக்டாக போட்டுருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா மேக்ஸில் அதுதான், மேக்ஸில் 2 முக்கியமான விஷயம். ஒரு விஷயம் வந்து ஸ்பீட், ரொம்ப ஸ்பீடாகவும் போடணும். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் அக்யூரசி, கரெக்டாகவும் போடணும். சரிங்களா? கரெக்டாகவும் போடணும். ஸ்பீடை மட்டும் போட்டுக்கிட்டு தப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸில் மார்க்கே வராது. அதனால கொஞ்சம் கரெக்டாக போட ட்ரை பண்ணுங்க. இதே போல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய சம்ஸ் வச்சு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாகிடும். சரிங்களா? ஓகே, நான் ஒரு கணக்கு கொடுக்குறேன். அந்த கணக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் போட்டு பார்த்துட்டு அதோடைய ஆன்சரை வந்து நீங்கள் கண்டிப்பாக கணக்கு வந்து நீங்கள் ஆர்டினரியாக கூட மல்டிப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து நான் சொன்ன மெத்தடை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த கணக்கு என்ன, அந்த மெத்தடில் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்துச்சா அப்படின்னு, இல்லை என்ன ஆன்சர் வந்துச்சோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். சம் எழுதிக்கிறீங்க. என்ன சம் அப்படின்னா 5 6 3 2 into 4 3 1. இந்த நம்பரை நம்ம லாக்டிஸ் மெத்தட் பிரகாரம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி அதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. I hope this video will be very useful to you. Thank you.